Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. Pang, P-A-N-G, pang அப்படின்னா இந்த மனதில் விழக்கூடிய இடி அப்படின்னு சொல்றோம்ல, அதாவது மன வேதனை, மன அதிர்ச்சி, இதெல்லாம் பேங். பேங்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த பேங், பேங், பிஏஎன்ஜி, பிஏஎன்ஜி ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இந்த பேங்குங்கிறது ஃபிசிக்கலாக நடக்கக்கூடியது. ஒரு இடி விழுதுன்னா அது நேச்சுரலாக கண்ணு பார்க்கக்கூடியதா நடக்கக்கூடியது. இது உணர்வால் வெளிப்படக்கூடியது. எது? பிஏஎன்ஜி, பேங்குங்கிறது உணர்வால் வெளிப்படக்கூடியது. அப்ப இந்த பேங் அப்படிங்கிறதுக்கு என்ன இதுன்னா, எ சடன் ஷார்ப் பெயின் ஆர் a painful emotion. இந்த பெயின்ஃபுல் இமோஷனை தான் நம்ம ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல எடுத்துக்கணும். லிண்ட்சே experienced a sharp pang of guilt. குற்ற உணர்வு என்கின்ற பேரிடியால் அவர் பாதிக்கப்பட்டார். இதுதான் இதனுடைய அர்த்தம். அப்ப பேங், பேங் இரண்டும் ஒன்றென்று அறிக, ஒன்று என்று அறிக. பேங் என்பது பிசிக்கல் பெயின், பேங் என்பது it is a mental emotion rather than a physical pain. இதுதான் டிஃபரன்ஸ். கிட்டத்தட்ட இரண்டையும் இன்வேரியபிளாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு வெகுவாக உள்ளது.